எந்த மேட்சும் தோக்கல. அதனால டேபிள்ல இருக்கேன் டாப்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பஞ்சாப்க்கு சிறு அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்ன்னே சொல்லுவேன். டாஸ் வின் பண்ண ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பவுலிங் செலக்ட் பண்றோம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஓப்பனிங் வழக்கம் போல பிரியான்ஷ் ஆரியாவும், பிரபு சிம்ரனும் கலக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு 11 பாலுக்கு 29 ரன் பிரியான்ஷ் ஆரியா, அந்த பக்கம் பிரபு சிம்ரன் 44 பாலுக்கு 59 ரன் இருந்தாலும், காப்பர் கான்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 14 பாலுக்கு 30 ரன் அடிக்க கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடி இன்னிங்ஸ் ஆடுனது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ட்விஸ்ட்டே 27 பாலுக்கு 30 ரன் வந்துருச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, "தலைவா நீ எல்லா மேட்சும் அடிக்கணும்னு என்ன இருக்கு? நான் அடிக்கிறேன் தலைவா. கேப்டன் நீ உட்காரியா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அ மார்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து கிழிச்சு எடுத்துட்டாரு. 22 பாலுக்கு 62 ரன் பிரிச்சு மேய்ஞ்சுட்டாருன்னே சொல்லலாம். ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, 20 ஓவர்கள் முடிவில் 222 ரன் 4 விக்கெட் இழப்புக்கு அப்படின்ற மாரி பஞ்சாப் எடுக்குறாங்க. இதை வந்து சமாளிப்பார்களா? அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆரம்பிச்சாங்க. ஆனா வழக்கம் போல வைபவ் சூரியவன்சி கலக்கிட்டாப்படி. 16 பாலுக்கு 43 ரன். இந்தாங்க 6 வாங்கிக்கோங்க, இந்தாங்க 4 வாங்கிக்கோங்கன்ற மாரி 50 அடிப்பாருன்னு எதிர்பார்த்தேன். அவுட் ஆயிட்டாரு. "தம்பி நீ போ தம்பி. நீ விட்ட இடத்த நான் நிரப்புறேன் அண்ணே" அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் 27 பாலுக்கு 51 ரன். சூப்பர்பா அடிச்சு விட்டாரு. இவங்க 2 பேர் விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் ட்விஸ்ட். யாருப்பா அடிக்க போறா? துருவ் ஜுரேல்லாம் நம்ப முடியாது. கரெக்ட் 20 பாலுக்கு 16 ரன் தான் எடுப்பேன் அப்படின்னு போயிட்டாரு. கேப்டன் ரியான் பராக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16 பாலுக்கு 29 ரன் அடிக்க, "ஏப்பா யார நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? நாங்க அடிச்சு குடுக்குறோம்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெராரியும் வந்து பார்த்தீங்கன்னா, சிவம் துபேவும் அங்க ஒரு சிவம் துபே இருக்கார். அவரு நல்லா ஆடுவார். ஆமாமா. ஆனா ஆனா அவரு 12 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருக்காரு அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஆடுனாரு. ஃபெராரி வந்து பார்த்தீங்கன்னா, 26 பாலுக்கு 52 ரன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, "ஏங்க 2 ரன் தானங்க தேவை. ஈஸியா அடிச்சு முடிச்சுடுறேன்" அப்படின்ற மாரி முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வெற்றி பெற்றாங்கன்னே சொல்லலாம். "ஏப்பா அது என்னப்பா சொல்ற? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஆகப்போகுது?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் இடத்த விட்டு கீழ இறங்கிருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆர்ஆர் வந்து அதே இடத்துல தான் இருக்காங்க. பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்காங்க. எஸ்ஆர்எச் 4வது இடத்துக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ 6வது இடத்துல இருக்க சிஎஸ்கே, 9வது இடத்துல இருக்க எம்ஏ அப்படின்லாம் எப்படி வரப்போறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். மேட்ச் சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினம் மலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.